ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபுட்டேஜ் ப்ரோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனை மரத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது மேக்சிமம் கிராமத்தில் தான் அதிகமாக இருக்கும். இந்த பனை மரம் வறண்ட நிலத்திலையும் அதிகமாக உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. எப்படின்டா, இதோட வேறு 1000 அடி வரை நிலத்துக்குள்ளே சென்று நீரை உறிஞ்சு வச்சு உயிர் வாழுமாம். அப்படிப்பட்ட பனை மரம் கழுத்து முறிஞ்சு சாகுதுண்டா நம் நிலம் வீணாகிறது என்ற அர்த்தமாம். இன்றைய உலகத்தில் காலையில் 8 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போனாலே வெயில் அதிகமாகவே இருக்கும். அதாவது புவி வெப்பமயமாகுது, உலகத்தை அச்சுறுத்துதுன்னு சொல்லலாம். ஆனால் பூமி ஹீட் ஆகிறதை எறும்புகளால் கட்டுப்படுத்த முடியும்னு அமெரிக்காவில் உள்ள அரிசோனா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அது எப்படின்னா, எறும்பு மண்ணில் உள்ள கால்சியம், மக்னீசியம் போன்ற மணல் சத்துக்களை சிதைக்குமாம். இதனால் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமாம். இதனால் பூமி வெப்பமடையாமல் குளிர்ச்சி அடையும்னு சொல்கிறாங்க. தேலை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அது பொதுவாகவே கற்கள் அல்லது செத்தைகள் உள்ள இடத்துல அதிகமாகவே இருக்கும். அப்படி அந்த தேலை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. சாராயம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் எடுத்து அந்த தேலோட உடம்புல தெளிச்சு பாருங்க. அந்த தேல்னால தாங்க முடியாது, தன்னைத்தானே கொத்தி கொண்டு இறந்து விடும்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடல் மிகப்பெரியது. அதில் லட்சக்கணக்கான வித்தியாசமான உயிரினங்கள் நிறையவே இருக்குண்டு. அவ்வளவு உயிரினங்கள் இருக்குல்ல, அதில் நீரில் வேகமாக நீந்தக்கூடிய உயிரினம் பிளாக் மார்லின்ற மீன் தானாம். இது மணிக்கு 129 கிலோமீட்டர் வரைக்கும் நீந்தும்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே நம்ம போதையில் இருந்தால் தான் கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுவும் கொஞ்ச நேரம் தான். ஆனால் ரோமன் நாட்டில் அந்த போதைக்கு ஒரு மீனை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, சால்பாங்கிற இந்த மீனை சாப்பிட்டா 36 மணி நேரத்துக்கு கனவு உலகத்திலேயே இருப்பீங்க. இதைத்தான் அந்த நாட்டில் போதை பொருளாக பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு ரோமன் நாட்டுக்கு போக ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட உலகத்திலே உயரமான மரம்னு கேட்டால் நீங்கள் எந்த மரத்தை சொல்லுவீங்க? என்கிட்ட கேட்டால் நான் உலக மரம்னு சொல்லுவேன். ஏன்டா, நான் பார்த்ததுலையே அந்த மரம் தான் ரொம்ப உயரமாக இருக்கும். ஆனால் ஹைபேரியன் பெயர் உள்ள இந்த மரம் தான் உலகத்திலே உயரமான மரமாம். இதோட உயரம் அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலையை விட அதிகமாம். 379.4 அடி. இது எங்கே இருக்குன்னு தெரியல. ஏன்டா, சுற்றுலா பயணிகள் இதை நாசம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அரசு இப்போ வரைக்கும் இதை வெளியே விடலை எங்கே இருக்குண்டு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்டேஜ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.